வணக்கம் உறவுகளே. ஒரு புயல் அடிக்குது, வெள்ளம் வருது, கடுமையாக மழை பெய்யுது அப்படின்னா நாம் பக்கத்து ஊரில் இருக்கிற மக்கள், இல்லை பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் ஓடி வந்து நமக்கு உதவி செய்வாங்க. நாம் உயிரோட கூட இருந்துட முடியும், வாழ்ந்துட முடியும். அந்த பேரிடர்லேருந்து நம்ம மீண்டு எழுந்துட முடியும். இப்போ பாருங்கள், நாம் ஏதாவது யோசித்தோமா இப்படி ஒரு போர் நடக்கும் அப்படின்னு? ஈரானில் இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் தமிழீழம் அப்படிங்கிற ஒரு நம்ம தமிழர்கள் வாழ்ந்த நம்ம பகுதியில் இப்படி ஒரு போர் நடக்குது அப்படின்னா யாருமே போய் உதவ முடியாது. எல்லாருமே உயிருக்கு பயந்து அங்கங்கே ஒதுங்கி நின்றுடுவாங்க. ஒரு கப்பல் வர முடியாது, வானூர்தி பறக்க முடியாது, அந்த பக்கம் யாருமே வந்து உதவி செய்ய முடியாது. அப்போ இதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சமயத்தில் இதுக்காக நம்ம இந்த வயசான கிழமை ஒரு ஆள் இருந்தார்ல, நம்மாழ்வார்னு, அவரை நாம் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தற்சார்பு வாழ்வியலை நாம் ஏன் கை கொள்ளணும், நாம் ஏன் அதை பின்பற்றணும், ஏன் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும், இயற்கை வேளாண்மை இது சார்ந்த ஏன் நம்ம இயங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி உறவுகளே, வணக்கம்.